இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நெய்வேலியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சிலையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சாலையின் இருபுறத்திலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதாவின் திருவுருவ சிலையை அவர் திறந்து வைத்தார். திறந்து வைத்திருக்கிறார்கள். அங்கே புகழ் மாலை சூட எம்ஜிஆர் அவர்களையும். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறாது என்ற தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன என கூறினார். மக்களின் எண்ணமே அதிமுகவுக்கு வெற்றியை தேடித்தரும் என கூறிய அவர், கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்து திமுக மக்களை ஏமாற்றியதாக தெரிவித்தார். நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் அத்தனை நீதிமன்றத்திலே நாங்கள் சந்தித்து அந்த வழக்குகளெல்லாம் வெற்றி காண்போம். என் மீது கூட வழக்கு போட்டார், பத்திரிகைகளும் செய்திகளை போட்டார். எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே ஊழல் செய்தார் என்று தைரியமாக நெஞ்சை நிமித்தி நீதிமன்றத்திற்கு சென்று அந்த வழக்கை சந்தித்தேன். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற திமுக முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், அன்னைக்கு இருந்த முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறாங்க, பல பேர் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் வழக்கை பார்த்து. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.